அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 31/7/2025 7ஆம் மாதமும் முடிய போகுது, 8ஆம் மாதம் வரப்போகுது. 7 மாதம் முடிஞ்சு போச்சு, அப்படியே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் தூள் படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ யோசனை பண்ணேன், திருப்பூரில் எஸ்ஏபி தேட்டரில் இந்த அடி கப்ப கிழங்கன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுக்கு நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த தென்னரசை நினச்சி பார்த்தேன். 2002 நினைக்கிறேன். திரும்பி பார்த்தா இந்த பக்கம் கிட்டத்தட்ட 22-23 வருஷம் ஓடி போச்சு. சே, நமக்கு வயசானதே இப்போதான் ஏன் தெரியுது. அதை பாட்டு நம்மளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு போய் ஜாலியாக போய் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் 10 ரூபா மட்டும் எடுத்து, 10 ரூபா அன்றைக்கி டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு போய் வாங்கிட்டு, முறுக்கு 1 ரூபான்னு நினைக்கிறேன், 1 ரூபாய்க்கு ஒரு 4 முறுக்கை வாங்கிட்டு போய் உட்காந்து அப்படி ஜாலியாக படம் பாட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். தென்னரசை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் திரும்பியும். டேய், எங்கடா இருக்க நீ அப்படின்ட்டு. அது ஒரு இளமை காலம். வயசு ஒரு 22-23 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வயசில் ரொம்ப ஜாலியாக இருந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதங்கள் ஓடுறத, வருடங்கள் ஓடுறத பார்த்தா நமக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அருமையான விசு வாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை, குருநாள். எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேரோட வாழ்த்துக்கள் கேட்டு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த குரு பூர்ணிமாவுக்கும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணியிருக்க முடியாது, நேரம் இருந்திருக்காது. நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க. என்னப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக. நீங்கள் தளபதி ஸ்வீட்டோட வந்துடுவார். வியாழக்கிழமை அப்படின்னாலே தளபதி தான். நான் யாரை மிஸ் பண்ணாலும் நான் அவரை மிஸ் பண்ணுறதே இல்லை. அதே போல் நம்ம ரேவதி நாகராஜ் தளபதியெல்லாம் அது ஸ்பை வச்சா கண்டுபிடிச்சி நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி ஸ்வீட் அனுப்புறது. சாமிநாதன் அங்கேருந்து பணம் போட்டு சுவாமிக்கு சீட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி இவங்க பாசத்தெல்லாம் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு நான் என் குருநாதர்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா அப்படின்னு எனக்கு அடிக்கடி ஒரு குத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு இவங்கெல்லாம் காட்டுற அன்பு இந்த அளவுக்கு நான் நம்ம குருநாதர் மேலே காட்டணும். அவருக்கு நம்ம ஏன் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகல, அவருக்கு ஏன் நம்ம சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு போனோம், நம்ம எனக்கே மாற்றி ஸ்வீட் வாங்கிட்டு போயிருக்கலாமே, இப்படிலாம் எனக்கு தோணுது. அதான் எனக்கு இவ்வளோ அன்பர்கள் செய்யும்போது அந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல சீடனாக இருந்தேன்னா நான் திரும்பி என்னையே கேட்டுக்கிறேன். வாங்க, திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:59 வரைக்கும் சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நாள் முழுவதுமே சித்திர நட்சத்திரம். அதிகாலை 4:55 வரைக்கும் சித்தம், அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம். சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு தினம். அன்பர்களே, தீரன் சின்னமலை அவர்களைப் போல நல்ல வீரர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு என்னப்பன் சொக்கநாதன் அருள் புரிய வேண்டும். வாங்க, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சுக்கிரன் குரு புதன் மிதுனத்தில், சூரியன் கடகத்தில், கேது மட்டும் சிம்மத்தில், செவ்வாய் சந்திரன் கன்னியில், ராகு கும்பத்தில், மீனத்தில், சனி பகவான். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பட்சி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி.
2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.